நம்முடைய அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இதை நம்ம அதிகமான முறை வாசிச்சிருப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம் 21, 23 இது எல்லாமே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படின்னு சொல்லுது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடிமையாய் இருந்த அந்த போத்திபாரின் வீட்டில் அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். அதை மற்றவர்களும் பார்த்தார்கள். அதன் பின்பாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கேயும் தேவன் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, தேவன் தம்முடைய திட்டத்தில் அவனை பயன்படுத்தும்படி அவனோடு இருந்தார். அவனும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க, போத்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய அழைக்கும் போது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? தேவனோடு அவன் ஐக்கியமாய் இருக்கிறபடியினால அந்த உறவை அவன் முக்கியத்துவப்படுத்துகிறதுனால அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தினந்தோறும் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அவன் அந்த பாவத்துக்கு உட்படாமல் தேவனுக்கு பயந்தவனாய் தேவனுடைய ஐக்கியத்துல அவன் உறுதியாக இருந்தான். அவன் தேவனுடைய உன்னதமான திட்டத்துல பயன்படுத்தப்பட்டான். அவன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கும் நம்முடைய அன்பின் இரட்சகர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்றார். நாம் எவ்விதமாய் அவருடைய ஐக்கியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோம், அந்த உறவை நாம் எவ்வளவாய் முக்கியத்துவப்படுத்தி அது நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறோம். தேவன் என்னோடு இருக்கிறாரு, நான் இதை செய்யக்கூடாது. தேவன் என்னோடு இருக்கிறாரு, அதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. அவர் என் வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் அதை செய்ய வேண்டும். எத்தனை பேர் நாம இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனோடு பயணிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பொதுவா பாவம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தனிமையை தேடுவான். யாருமே இல்லாத இடத்துல பாவத்தை செய்ய விரும்ப, யாராவது இருப்பாங்க அப்படின்னா அவன் அதுக்கு பயப்படுவான். தேவன் எப்போதுமே நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்குமானால் நாம் எவ்வளவாய் தீமைக்கு விலக வேண்டும்? யோசிச்சு பாருங்க. யோசேப்பு தீமைக்கு விலகினான். தேவன் அவனோடு இருந்தார். அவன் தீமைக்கு விலகினதை நம்மளால பார்க்க முடியுது. நாம எந்த அளவு தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்ந்தவர்களாய் தீமைக்கு விலகுகிறோம்? எந்த அளவு நாம் அவருடைய திட்டத்தில் பயணிக்கிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, நம்மோடு தேவன் இருக்கிறார் என்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு நாம் தீமையை விட்டு விலகுகிறோமா? தேவனுடைய திட்டத்தில் இணைந்து நாம் பயணிக்கிறோமா? அவருடைய ஐக்கியத்தை நாம் மதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாம் அவருடைய ஐக்கியத்தை மதித்து தீமைக்கு விலகி அவருடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்க நாம அர்ப்பணிப்போம்.